சர்மிளா, தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரசல் தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3ஆம் தேதி அங்கு திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார் என்ற கேள்வியில் திமுகவே தலைமை தாங்கும் என்று புதுச்சேரி மாநில திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் கருத்து தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவாவும் திமுக தலைமையில் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் அங்கு காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணியில் பெரிய கட்சி என்பதால் அவர்களே தலைமை வகிப்பார்கள் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் விருதுநகர் தொகுதி எம்பி மாணிக்கம் தாகூர் மீண்டும் அந்த சர்ச்சை பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். புதுச்சேரியில் தலைமை தாங்குவது யார், அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பி 2014ஆம் ஆண்டு அங்கு கிடைத்த வாக்குகளை அவர் ஒப்பிட்டு பதிவு செய்திருக்கிறார். அதில் கூட்டணியில் 8% வாக்குகளை வைத்துள்ள கட்சி தலைமை தாங்க இயலுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இல்லை என்றால் 26% வாக்குகள் உள்ள கட்சி தலைமை தாங்குமா? ஏன் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேச வேண்டும்? தொடரும் இந்த முறை நல்லது இல்லை என்று புதுவை திமுகவுக்கு தமிழகத்திலிருந்து மாணிக்கம் தாகூர் எம்பி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் திமுக கூட்டணியில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்ற கோரிக்கையை அவர் ட்விட்டர் மூலமாக பல முறை எழுப்பியிருக்கிறார். இதே போல தாவேகாவிற்கு ஆதரவான பதிவுகளையும் பிரவீன் சக்கரவர்த்தியை தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். இது தவிர மதுரையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி பேசிய பேச்சுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்த சூழ்நிலையில் இப்போது புதுவை மாநில பிரச்சனையிலும் மாணிக்கம் தாகூர் ட்விட்டர் பதிவை போட்டிருப்பதன் மூலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதிய சிக்கல் ஒன்று எழுந்திருக்கிறது. இதுவரை கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்கு இன்னும் திமுக தரப்பில் குழு அமைத்து காங்கிரஸ்களுடன் பேச்சுவார்த்தை தொடங்காத நிலையில் இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக நீடிக்குமா நீடிக்காதா என்ற சர்ச்சையை மேலும் வலுவாக்கும் வகையில் இன்று மாணிக்கம் தாகூர் மேலும் ஒரு பதிவை போட்டிருப்பதன் மூலமாக புதுவை மாநிலத்திலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே சிக்கல் நீடிக்கிறது. அங்கு தலைமை ஏற்பது யார் என்பதில் பிரச்சனை, இங்கு கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, கூடுதல் சீட்டுகள் வழங்குவது ஆகியவற்றில் சர்ச்சை என தமிழகம் மற்றும் புதுவையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயான அந்த சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய மாணிக்கம் தாகூர் எம்பியின் பதிவால். சர்மிளா.